ஆட்சியை நடத்தியவன் எதற்கு கூட்டம் சேர்த்துக் கொண்டு கூட்டணி சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கணும்? எதற்கு? இவர்கள் எல்லாம் பெரிய கட்சி என்கிறார்களே. யாரு பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் யாரு பெரிய கட்சி? 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுதான் பெரிய கட்சி. அடுத்து வந்தவர் என் தம்பி விஜய் அவர்கள் பெரிய கதாநாயகன் என்றார். 150 பேரை ஒட்டு போட்டு ஒரு சட்டை தைத்தது போல, 10 வீட்டில் கையேந்தி சாப்பாடை சேர்த்து கூட்டாஞ்சோறாக்குனது போல, கடிதத்தால் கட்சி லட்டுப்படு கட்சிக்காரனை எல்லாம் எந்த கட்சியில சீட்டு கொடுக்கலையோ அவனை எல்லாம் ராத்திரி எழுத்து வந்து 150 பேருக்கு சீட்டு கொடுத்து நீத்திருக்காப்ல. கேட்டால் யாரோடும் கூட்டணி இல்லை என்கிறார். அவர் தான் அதிகமாக. ஐயா ஸ்டாலின் 22 கட்சி, ஐயா எடப்பாடி 10 கட்சி, இவர் 150 கட்சியோட கூட்டணி வைத்தவர் அவர் தான். அன்பா இந்த சொந்தங்கள் கவனிக்கணும். ஒரு தலைவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால் மக்களை நம்பியே களத்தில் நிற்கிறோம். இதுக்கு மேல எங்களை நீங்கள் தோற்கடிக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் தோற்கடித்திருக்கிறீர்கள். ஆனால் தோற்று போல பிள்ளைகள் போல நானோ என் பிள்ளைகளோ அந்த முகத்தை பாருங்கள். எவ்வளவு உற்சாகமாக முதலாக கட்சி ஆரம்பிச்சு முதலாக புதிதாக அன்றுதான் முட்டிலிருந்து மலர்ந்த பூவை போல அதே உற்சாகத்தோட களத்திலே பாய்கிறோம் என்றால் நாங்கள் உறுதியாக வெல்வோம் என்று, எங்கள் இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. சிலிண்டர் இல்ல, எரிகாற்று இல்லைங்கிற நிலை இல்லாம நானே உற்பத்தி செய்வேன். ஆடு மாட்டு சாணத்துல கழிவில் இருந்து நானே உற்பத்தி செய்வேன். தொண்டாமுத்துல உற்பத்தி செய்வேன், பொள்ளாச்சியில உற்பத்தி செய்வேன், கிழக்குல தெற்குல வடக்குல எல்லா இடத்திலும் உற்பத்தி செய்து உனக்கு நானே தமிழ்நாட்டு அரசு சிலிண்டர் தருவேன். காசு தராம தரமாட்டேன். நிர்வாக செலவு உற்பத்தி செலவு கொடுத்துட்டு வாங்கிக்க. ஓசியா நான் உனக்கு கரண்ட் கொடுத்துறேன். இலவசமா வீட்டுக்கு விட்டு கரண்ட் கொடுத்துறேன். வீட்டை விட்டு வெளியே போது விளக்கு அணைச்சிட்டு போவியா சொல்லு, நான் இலவசமா தாரேன். சிரிக்காம சொல்லு. டிவி அனுப்பியா, ஏசி அனுப்பியா பொறுப்பற்று போவ. ஒரு பொறுப்பற்ற சமூகத்தை உருவாக்க உன் மகன் தயாரா இல்ல. திருட்டு பெயர் ரோட்ல போகும்போது ஒரு தாலியை தாண்டாக்குறான். இவன் நாட்டை ஆண்டுகிட்ட 6-7 லட்சம் பேர் தாலி ஏற்கிறான்டா. வைத்தியக்காரா, என்னைக்கிடா நீ தன்மானத்தோடு தலையும் வந்து நிக்க போற? வரலாறை படிக்கிற இனம் தான்டா உயிர் போட இருக்கும். வரலாறை வாசிக்கிற இனம் தான் உயிரோட இருக்கும். உன் வரலாறு என்ன? தன்மானத்துக்காக உயிரை விட்ட இனம். நீ உயிரை விட்ட இனம். முதலமைச்சர் வேட்பாளர் எத்தனை பேரு? என்னோட சேர்த்து 4. யாரையாவது ஒருத்தனை பார்த்து படிக்காம பேச சொல்லு. இப்ப பேசுறேன், விடிய இங்கே நின்று பேசுறேன், இதயத்திலிருந்து பேசுறேன், உன் வழியை என் மனதிலிருந்து பேசுறேன். தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுறவங்களா, குறிக்கோளோடு பேசுறவன். தலைவன் என்பவன் தாழ்ல இருந்து பேசுறவனடா, தன் தலையிலிருந்து பேசுறவன். மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாமல் பார்த்து படிப்பவன். எப்படா உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல துடிப்பான். எப்படி துடிப்பான்? தேர்தல் வரும்போது உங்க பிரச்சனை கேட்கிறான். நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காண்டா. அப்ப நீ என்ன சொன்ன? பிரச்சனை நீதான் ஜாமி, இறங்கு. ஐயா ஸ்டாலின், உங்க கனவு என்ன? ஒரே கனவு தான் ஐயா, உங்களை ஒழிச்சிடுறது. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிச்சிடுறது. என்ன கொடுமை? அவர் சொல்றாரு, ஐயா நான் 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தருகிறேன், அந்த டோக்கனை வச்சு கடைக்கு போய் என்ன வேணுமோ வாங்கிருங்கன்னு. என் இனம் மானத்தை வித்துருச்சு, கெட்டுச்சு, இந்த மானத்தை வாங்கிடலாமா? என் மலையை பூரா விட்டு தின்னுட்டீங்க, அந்த மலையை வாங்கிடலாமா? என் மணலை பூரா வித்து தின்னுட்டீங்க, வாங்கிடலாமா? 6 லட்சம் என் அக்கா தங்கச்சி, என் ஆத்தா சின்னத்தா தாலியை அறுத்துட்டாளுங்க. என் சித்த பெண்மணி பெஞ்செத்துட்டான். இந்த உயிரை வாங்கிடலாமா? 8000 ரூபாய்க்கு வாங்கிடலாமா? சொல்லு, எதை வாங்குவ? 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டு விட்டாயா, கேவலமாயிருச்சு, மானம் போயிடுச்சு, அந்த புள்ள உயிர் போயிடுச்சு, வாங்கிடலாமா? 17 வயசு பிள்ளை படிக்கும் போது கற்பழிச்சு கொண்டு விட்டான், வாங்கிடலாமா? எப்படி? என்னடா கொடுமை இது? சரி, 8000 ரூபாய் என்ன உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுக்குறீங்க? இல்ல உங்க ஆத்தா சின்னத்தா சேர்த்து வச்ச சீலம் மந்தாரையில முடிஞ்சு வச்ச சிறுவாட்டு காசு அவுத்து கொடுக்குறீங்க, சிறுக உண்டியல் சேர்த்து வச்ச காசு கொடுக்குறீங்க. ஏய், உங்க அப்பம்ட்டு காசா இது? எங்க அப்பம்ட்டு காசா?